ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே மினி ப்ளாக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரெண்டிங்காக போகிற இந்த மேங்கோ பார் அதுதான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் வந்து குக்கரில் வச்சு இதை 2 விசிலுக்கு நான் இந்த எவ்வளோ மாங்காய் வேணுமோ அவ்வளோ மாங்காய் வந்து நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 மாங்காய் எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து இதோட தோலெல்லாம் எடுத்துட்டு நான் வந்து இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். சுட்டுருச்சு எனக்கு. இது சுடாக நான் பண்ணேன், நீங்கள் ஆற வச்சு பண்ணுங்கள். அப்புறம் நான் வந்து இதை குட்டி குட்டியாக நான் கட் பண்ணுறேன். வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்களும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு மிக்சியில் போட்டு வந்து இதை வந்து நல்லா அரைச்சிக்கிறேன். ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். நான் அரைக்கும் போதே வந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு நான் எடுத்துக்கிறேன். இது சர்க்கரை போட்டதால் ஃபுல்லாக நிரம்பிடுச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஃபுல்லாக ஸ்மூத்தாக அரைச்சிட்டு அப்புறம் ஒரு இது ஃபில்டர் வச்சு பண்ணலான்னு பார்த்தா அது ஸ்மூத்தாக அரைச்சிட்டால அது வரவே இல்லை. அதனால் அப்படியே பண்ணிக்கலாம், ஸ்மூத்தாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிம்மை வந்து ஸ்லோவாக வச்சுட்டு அதை கலக்கிட்டே இருந்தோம். அப்படி கலக்கிட்டே இருக்கும் போது இந்த கலராக மாறிடும். இந்த கலரில் இந்த கன்ஸ்டன்ட்டில் நம்ம சர்க்கரை, உப்பு, மிளகாய் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடணும். சர்க்கரை பத்தலை, அதனால தான் நான் போட்டேன். நீங்கள் வேணால் டேஸ்ட் பண்ணிவிட்டு சர்க்கரை ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா போட தேவையில்ல. ஹல்வா ஸ்டேஜில் இந்த மாதிரி வந்து வீடியோ காட்டுற மாதிரி வந்து கரெக்டாக இருக்கணும். நல்லா கலக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அப்பப்போ விட்டுறாதீங்க, அடி பிடிச்சி எப்படியோ ஆகிடும். இந்த பாருங்கள், எனக்கே கொஞ்சம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆகிட்ட அப்புறமா நான் ஒரு பெரிய தட்டு எடுத்துகிட்டு பட்டர் வந்து தடவிக்கிறேன். எங்கள் அம்மா வந்து நெய் தடவிக்கலாம், அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெய் தடவிட்டு நாங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். போட்டு செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டு பார்க்கும் போதே செம்மையாக இருந்துச்சு. இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வெயிலில் வந்து 2 நாள் இல்லைன்னா 1 நாள் வச்சுக்கலாம். எங்கள் வீட்டாண்ட வந்து ரொம்ப வெயிலாக இருந்துச்சு, அதனால் ஒரே வந்து வச்சோம். இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள் எப்படி வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த வெயிலில் 5 to 6 ஹவர்ஸ்லேயே இந்த இது வந்து காஞ்சிரும்னு நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம்.